சூப்பரா இருக்குமா உண்மைட் ஷோ? நான் பார்த்தது இல்ல நீ. ஆனா கண்டிப்பா உங்க நாடு மாதிரிலாம் அந்த அளவுக்குலாம் சூப்பரா இருக்காது. இது கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கும். எப்படி ஃபாரின் கேர்ள்ஸ் தானே இருப்பாங்க. என்னதான் அது நடத்துறது நம்பல்ல. ஃபால்ட் எரர்ஸ் எல்லாமே இருக்கும். பாலுங்க மெர்மைட் ஷோனா என்ன, மெர்மைட்னா என்ன, அதுக்கா முக்கியத்துவம் கொடுப்பாங்க? வெறும் கிளாமரஸ் தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்பெல்லாம் கடல் கண்ணி தப்பா பேசக்கூடாது. கடல் கண்ணி என்ன தப்பா பேசினேன், சரிப்பா. ஆனாலும் எனக்கு ஒரிஜினல் மெர்மைட் பார்க்கணும்னு ஆசை. ஆனா அப்படி ஒருத்தவங்க இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. எப்படி நமக்கு சாண்டா கிளாஸ் ஒரு முத்தோ, மெர்மைடும் ஒரு முத்து தான். ஆமா ஆமா, எல்லாம் இருந்தாங்கன்னு சொல்றாங்களே தவிர இப்ப இருக்கிற மாதிரி யாரும் காட்ட மாட்டாங்கல்ல. என்னவோ சரிதானே. ஆனாலும் எனக்கு ஒரு ஆசை. என் லைஃப்ல ஒரு டோரிமான் கிடைக்க மாட்டானான் தான். எதுக்கு உனக்காக? அவனை வச்சு டைம் டிராவல் பண்ணி அந்த காலத்துல இருக்க மர்மைட், அந்த காலத்துல இருக்க கிங்ஸ், அந்த காலத்துல இருக்க லைஃப் அதெல்லாம் கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வரலாம்ல. அப்புறம் நம்ம சாண்டா கிளாஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்து ஒரு ஹாய் சொல்லிட்டு வரலாம் தான். ஓ, இந்த ஆசைலாம் உனக்கு இருக்கு. ஆமா ஆமா, லைட்டா. சரி, என்கிட்ட பேச மாட்டேன் அதானே? சாமி பேசுவேன், என்ன புஜி சொல்லு. அந்த விருப்பம் சொல்றேன். ஜெயிக்க சின்ன பிள்ளைக்கு என்ன, டயர்டா இருக்குடாமா. படுத்து தூங்க. ஆமா, ஒரே ஒரு சந்தேகம். என்ன நீ சந்தேகம்? டோரிமான் இருந்தா நீ அப்படின்னா என்ன? இது உங்களுக்கு டோரிமான் தெரியாதா? டோரிமான் தெரியாதா? அதானே. என்ன என்னெல்லாம் ஓட்டுறீங்களா? டோரிமான் தெரியாத சொல்லிட்டீங்க. டோரிமான் என்ன? இப்ப நீங்க டிஸ்னிலாம் பார்த்தது இல்ல? டிஸ்னி போய் சுத்தி பார்த்துட்டு வந்திருக்கேன். நீ இந்த டிஸ்னில டிவில வர டிஸ்னி சேனல், இந்த கார்ட்டூன்ஸ்லாம் வருமே, அதெல்லாம் பார்க்க மாட்டேன். ஓய், இவங்களை எப்படி போய் நம்ம கேங்ல சேர்த்தேன்? சரி விடுங்க, ரொம்ப நேரம் சாஞ்சிட்டேன். ப்ளீஸ்டாமா, கொஞ்ச நேரம் இப்படியே இரு. உன்னை பார்க்கணும். உட்கார வச்ச மட்டும். அப்போ நான் மட்டும் தான் பார்ப்பேன். இப்போ என் பொண்டாட்டி என்ன பார்ப்பல. ஏன் இந்த பிடி வரும் உனக்கு? ப்ளீஸ்டா. அவங்க அதெல்லாம் பார்த்தது இல்ல, அவங்களுக்கு தெரியாது. சரி ஓட்டாதீங்க, சொல்லுங்க. டிஸ்னில வர கார்ட்டூன் தான் டோரிமான். அது ஒரு ரோபோட். அதுதான் எனிவேர் டோர் அப்படின்னு வச்சிருக்கோம். நிறைய கேஜெட்ஸ் வச்சிருக்கோம். அதுல ஒண்ணுதான் டைம் டிராவல் பண்ற ஒரு வெஹிக்கிள் வச்சிருக்கோம். அதை வச்சு பாஸ்ட் ஃபியூச்சர் எங்க வேணா போவோம். அது அந்த ஒரு குட்டி பையனை கூட்டு போவோம். அதுதான் நான் சொன்னான். அடிப்பாவி, சீரியஸ் ஏதோ ஒண்ணு இருக்கு போல நினைச்சா கார்ட்டூன்ல வர அந்த பொம்மையை கேட்டிருக்க. என் டோரிமான் அப்படி சொல்லிட்டீங்க. அவன் என் தங்கம், என் புச்சி, என் வயிறும். அவனை பார்த்து இந்த வார்த்தை சொல்லிட்டீங்க. வேண்டாம். வேண்டாம், உங்களுக்கு எதுனா தரல. அதான் தரமாட்டேன்னு தெரியுமே, அதுக்குன்னு கண்டது கூட எங்களை கம்பேர் பண்ற. டோரிமான் செல்லம்பா. பிடிச்சி வச்சிருவேன், அவ்வளவுதான். சரி சரி. எத்தனை ரூம் போட்டிருக்க? கணக்குக்கு 9 ரூம் வரணும் அண்ணி. அதனால 2 பங்களோ இது பண்ணிட்டேன். ஒன்னுத்துல 5 ரூம் இருக்கும், ஒன்னுத்துல 4 ரூம் இருக்கும். வரணும்னா ஒரு ரூம்ல 4 மெம்பர்ஸ் கணக்கு இல்ல, அதனால. யார் யாருக்கு எப்படி பிரிச்சு கொடுப்பேன்? சிம்பிள். 2 மாமாக்கு தனி, அதுக்கப்புறம் சிவா அவங்க 3 பேர் தனி, தாத்தா பாட்டிங்க தனி, அதுக்கப்புறம் நம்ம தனி, இவங்க தனி, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் டாடி மாமா அவங்க எல்லாம் தனி, மம்மி இவங்க எல்லாம் தனி, அவ்வளவுதான். அந்த இன்னொரு ரூம் சும்மா தான் கிடக்கும். அங்கதான் நம்ம இருக்கோம், புரியுதா? ஏங்க ஏங்க என்ன படுத்துறீங்க? நாம எந்த பங்களா? தெரியலன்னு. சிம்பிள். நீங்க ஒண்ணு, நாங்க ஒண்ணு, அந்த எம்டியா இருக்குது அதுல நாம இருந்துக்கலாம், அவ்வளவுதான். இன்னொன்னு இருக்கோம்ல, அதுல தாத்தா பாட்டி இருந்துக்கிட்டோம், அவ்வளவுதான். அவங்க வயசானவங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் நம்பர் கொடுத்துடலாம். ஓ, மத்த பெரிய டிக்கெட் ஒன்னா தேர்த்திடுறேன். ஆமா, அத்தை ரூமு, மாமா ரூமு, அப்புறம் அதுங்க ரூமு, அப்புறம் சின்ன சித்தப்பா பெரிய சித்தப்பா எல்லாத்தையும் ஒண்ணா இருந்துட்டு போட்டோம். உங்க கூட தாத்தா பாட்டி இருந்துக்கிட்டோம், அவ்வளவுதான். சரி, உன் பிளானிங் எனக்கு தெரியும், பிச்சிருவேன். அப்ப நான் பிரிக்க மாட்டேன். என்ன பிரிக்குது? ஆர்கனைசர் நான் தானே. ஓ, ஆர்கனைசர் நீங்களா இருந்தா நான் தான் கொடுப்பேன், புரியுது இல்ல? பேசுங்க. அவ்வளவுதான், புரிச்சாச்சு. எல்லாம் செல்லாது. இங்க எதுவும் செல்ல தேவையில்லை. ஆனாலும் ஒண்ணு சொல்றேன், கோவப்பட மாட்டீங்களே? இப்ப பத்தி ஏதாவது வெறுப்பேத்தனு வைக்க. நான் அதை பத்தி யோசிக்கலங்க. நான் யோசிக்கிறதே வேற. என்ன யோசிக்கிறேன்? எனக்கு என்னவோ இந்த வசியம் விஷயத்துல எங்க மாமியார் சம்மந்தப்படலையோன்னு தோணுது. ஓவரால் இது உனக்கு
இல்ல நீ சப்பாத்தி விஷயம் நிஜமாவே அவங்க ஒரு மாதிரி வித்தியாசமா தான் பாக்குறாங்க. நான் பார்த்தேன். அவங்க கண்ணுல நடிப்பெல்லாம் இல்ல. அதே மாதிரி அவங்க என்கிட்ட நடிக்கவும் மாட்டாங்க. கேர்ள்ஸ்க்கு தெரியும். அவங்க ஒண்ணு பண்ணாங்கன்னா, அத அவங்க மூஞ்சிக்கு நேரா ஒத்துப்பாங்க. அந்த மத்த 2 பேர் மாதிரி கிடையாது அவங்க. ஆமா ஆமா, நான் செஞ்சேன்னு அவங்க சொல்லுவாங்க, ஒத்துப்பாங்க. நான் சேனல்மா தான் இருக்கேன், அப்படிதான் இருக்கேன் அப்படின்னு அவங்க பேசுவாங்க. இது அவங்களுக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீ சிம்பிள். அவங்களுக்கு என்ன மட்டும் தான் பிடிக்காது. ஆனா இந்த வீட்டை பிடிக்காதுன்னு இல்லல்ல. மத்த எல்லாருமே அவங்களுக்கு பிடிக்கும். அவங்க இப்ப மாறுனதுனால எல்லாருமே கொஞ்சம் அவாய்ட் பண்றாங்க. அவ்வளவுதானே தவிர, அதே மாதிரி அவங்களுமே கொஞ்சம் ரூடா இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இவங்க எல்லாரையுமே பிடிக்கும். அதனால இவங்க எல்லாரோட லைஃப ரிஸ்க் வைக்கிற மாதிரி அவங்க பண்ணிருக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அப்ப இது எங்க அம்மாக்கு தெரியாதுன்ற ஆமா முச்சு, எனக்கு அப்படிதான் தோணுது. அவசியம். அதுவுமே அவங்க சம்மந்தப்படலைன்னு தான் இப்ப எனக்கு யோசிச்சு பார்க்கும்போது தோணுது. பாய், அது எனக்கு நம்பிக்கை இல்லை. அந்த மோர் விஷயத்தையே பாரு. கீழே ஊத்தும் போது பதட்டப்பட்டது வந்து அப்பா பொண்ணுங்க அவங்க அம்மா அவங்க 3 பேர் மட்டும்தான். இவங்க கிடையாது. சரி விட்றா, வேற மோர் கொடுத்துக்கலாம் அப்படிதான் சொன்னாங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா இல்ல. சோ மோர்ல கலந்த விஷயமே உங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் விடுங்களா? தெரியாது. ஏங்க மேலே இருக்க கொஞ்சம் ப்ளீஸ். எப்படி ஓட்டுறதுலே புரியாது பண்ணு. வந்து கொடுக்கட்டுமா? கொஞ்சம் இருங்க. மாமா, என்னைக்குன்னா நீங்க எல்லாம் பேசுறீங்கல்ல, அப்போ மாமி அங்க இருந்திருக்காங்க. அந்த ஆள் தான் வருவான். இல்ல அந்த ஆளும் அவன் பொண்ணும் வருவாங்க. அவ்வளவுதான். அவங்க அம்மா கூட வராது. பாத்தீங்களா? அதே அவங்க தங்கச்சிக்கு தெரியும்னா அவர் தங்கச்சி முன்னிலைப்படுத்தி தான் பண்ணிருப்பாரு. ஏன்னா அவர் மாட்டிக்க கூடாதுன்ட்டு. சோ இது அவங்களுக்கு தெரியல. இந்த விஷயத்துல உங்க மாமியார் இல்ல. இல்ல. அம்மா, நாம பிரபாக்கு மாற்று மருந்து கொடுத்தது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் மாமா வந்து நம்ம கூட இருக்கிறாரு, அவ்வளவுதான். அவங்க சொல்லி ஒரு நம்ம கூட இருக்கிறாரு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அவர் அதை சாப்பிட்டுட்டு இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. பிரபாக்கு இன்னும் சொல்லல. வேண்டாம் சொல்லாதீங்க. அது கொஞ்சம் நார்மல் ஆகட்டும் ப்ளீஸ். சரி சரி. என்ன தெரியும்? இல்ல அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு கல்யாண விஷயம் தெரியாதா? அவருக்கு இதுல பாதி விஷயம் ஞாபகம் இல்லை. இப்பெல்லாம் நடந்தது நடுவுல. சரி சொல்ற. அந்த டோசேஜ் கொஞ்சம் இதுவாக கொடுத்துருக்காங்க. அதான் அந்த பிரச்சனை. அதுக்காக மாற்று மருந்து கொடுத்துட்டு இருக்கேன். அதெல்லாம் கொடுக்கும்போது தான் அவருக்கு கியூர் ஆயிட்டு நடுவில் அவர் என்னென்ன பண்ணாருன்றதும் ஞாபகம் வரும். அது வரைக்கும் நம்ம ஏன் சொல்லணும்ட்டு தான். அப்புறம் அவருக்கு எதுவும் தெரிஞ்சு ஸ்ட்ரெஸ் அதிகமாக கூடாதுல்ல. சரி சரி. அப்ப அந்த பொண்ணுகிட்ட பேசணும் நினைக்க மாட்டான். இல்லைங்க, சண்டை போட்ட வரைக்கும் ஞாபகம் இருக்கு. சரி, சென்னை போய் சமாதானப்படுத்திக்கலான்ற தாட்ல தான் இருக்காரு அவரு. ஓ, ஓகே ஓகே. நான் நீ என்ன கேட்க போறேன்னு தெரியும். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அவன் என்ன கேட்பான்னு தெரியும். தெரியும். என்ன கேட்பான்? அவன் சாரி சொல்ல வந்தான். அதான். நீ சாரி யார சொல்ல வந்த? ஆமா ஆமா. நான் தம்பிங்க வேவ் தான். சரி சரி, போதும் இறக்கி விடு. நாங்க கொஞ்ச நேரம் பேசணும். இருந்தாலும் இப்படியே பேசுங்க. சேலத்தை எப்ப சுத்தி பார்க்க போறோம்? வரும்போது ஏன் அப்படி? மார்னிங் செக் அவுட்ல அதை செக் அவுட் பண்ணிட்டு வரும்போது அங்க 2 கோயில் இருக்கு. அது ஆயத்தாத்த ஆசைப்பட்டாங்க. சரி அவங்க பார்த்துட்டு ஏதாவது ரூம் போட்டு அவங்கள வேணா கூட ரெஸ்ட் எடுக்க வச்சிடலாம். இல்லை இப்போ அவங்க ரூம் கூட தேவையில்லை, நம்ம பஸ்ஸே தான் இருக்கு. அவங்க பஸ்ல ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா கூட நாம மெர்மைட் ஷோ அதெல்லாம் பார்த்துட்டு வரலாம். அவங்களுக்கு விருப்பம் தான் அவங்களும் வரட்டும். அதான் உங்க பஸ்லயே ரெஸ்ட் எடுக்க இருக்கு, இதுக்கு எதுக்கு தனியா ரூம் போடணும்? போதும், என்ன ஓட்டுறீங்களா நீங்க? உண்மைய சொன்னேன். கோயில் குளத்துக்கும் கூப்பிட்டு போவேன். ரெண்டே 2 கோயில் தாண்டி. ஒன்னு பழமையான சிவன் கோயில், ஒன்னு அந்த மலேசியா முருகர். அந்த கான்செப்ட் அந்த கோயில் அவ்வளவுதாண்டி. இது பக்கத்துலயா இருக்கு? 2 கிலோமீட்டர்ஸ் தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஒன்னு இந்த எண்டு ஒன்னு அந்த எண்டு, அவ்வளவுதான். நடுவுல சேலம். ஸோ போயிட்டு திருப்பி சேலம் மட்டும் தான் திருப்பி இதுக்கு போகணும், அந்த மாதிரி. ஓ, அப்ப திருப்பி திருப்பி சேலத்திலே சுத்துவோம். இருக்காது. ஏதாவது ஒண்ணு வந்து அப்படியே புடிச்சு சென்னைக்கு வர ரூட் இருக்கும்ல, அது என்னன்னு பார்த்து அது செகண்ட் ஆப்ஷனா வச்சுக்கணும். இல்லைன்னா இந்த ஷோஸ் இதெல்லாம் இருக்குல்ல, அது ஏதாவது ஒண்ணு. இது 3க்குல அது மட்டும் அன்னைக்கு கவர் பண்ணிக்கலாம். அது பொறுமையா தேடிக்கலாம். அந்த அளவுக்கு நான் டீப்பாலாம் ரூட்டை பார்க்கலடி. ரூட்டெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். அதுக்குதான் இருக்கானுங்கல்ல, பார்க்கட்டும். ஆர்கனைசர் இவ்வளவு சொல்லிட்டல, இதெல்லாம் இவங்களே பார்க்கட்டும். பாக்குறாங்க பொறுப்பை கொடுத்தாதானே. நீங்க அவங்கள விட்டுட்டு பொறுப்பை வாங்கினுங்க. நீங்க பொறுப்பை அவங்க கையில கொடுத்துட்டு நீங்க அவங்களே வாங்கிக்கிறீங்க. அப்புறம் எப்படி? கயல், ஆனாலும் சொல்றேன் உனக்கு இங்க வந்து வாய் இருக்கு பாரு. முடியல கயல், முடியல.
ஏற்காடு வரைக்கும் நீங்க என்னை இங்கேயே பிடிச்சி வச்சுக்கிறதா உத்தேசமா? நீ எனக்கு மட்டும் டைம் கொடுத்துருந்தீங்கன்னா அப்படின்னு இருக்காது. நீ தான் எனக்கு கொடுக்கலையே. சோதிக்காதீங்க என்ன. கொஞ்சம் டயர்டா தான் இருக்கு, கொஞ்சம் தூங்கலாமோ? அப்படியே படுத்தீங்கன்னா தூங்குங்களேன், உங்களை யார் தொந்தரவு பண்ண போறா? அப்படின்ற ஆட ஆமான்ற. எங்கன்னா ஒரு லவர் இருக்கானே, அவன் கூட தெரியும். அந்த எண்ணமே வராது. அதெல்லாம் வராதுடா. டீ குடிச்சு ரொம்ப கெட்டு போயிட்டேன். பரவாயில்ல. அப்புறம் பசிக்குதா? என்னடா கேக்குற? என்னதான் வேற யார பசிக்குதுன்னா ஐயா பர்ஸ்ல இருந்து எடுத்து காசு செலவு பண்ணிட்டு தான் ஒரு வேலை பார்ப்பாரு. ஏதோ ஒரு கஞ்சி பிசினாரி எங்ககிட்ட காசு கேட்பாரு. இவருக்கு வாயப்பாரு. தேவையில்லாம வாங்கி கட்டுற மாமா நீ அவகிட்ட. இல்ல கேட்டேன். விட்றாவ்ல. ஏன்டா இப்ப பாரு அவளுக்கு சொல்ற? ஏன்னா இந்த கேங்ல ஃபுட்டுனா முதல்ல வந்தவன் நிப்பாளா? அதான். ஏன் இந்த மேடம் மட்டும் என்ன ஓட்ட? ஆமா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்க நிறுத்தணும்னு யோசிக்கவே இல்லையே. அதை நான் பார்த்துட்டேன், நான் சொல்றேன். நைஸ். கரெக்டா இருக்கீங்களே. எத்தனை மணிக்கு நிறுத்துவீங்க? 8:30. ஓகே ஓகே. நம்ம சேலம்க்கு ஒரு 9:30க்கு அப்படி ரீச் ஆயிடுவோமோ? இன்னும் கொஞ்சம் டிராஃபிக் இல்லைன்னா 9 o'clock ரீச் ஆயிடும். சாப்பிடுறது ஒரு 1/2 hour ஆயிடுச்சுன்னா 9:30 10 கூட ஆகலாம். சாப்பிடுறத பொறுத்து. ஓ ஓகே ஓகே. அங்க இருக்க நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நிறைய மசாலா பொரியெல்லாம் பார்த்தேன், அதெல்லாம் ட்ரை பண்ணணும். அது ஏதாவது சொன்னீங்கன்னு வைங்களேன், ஒழுங்கா 2 பேரும் தமிழ்நாட்டு பையனா மாறிடுங்க. இந்த ஃபாரின் பசங்க மாதிரி சீன் போட்டீங்கன்னு வையேன், அவனுங்க கூட இங்க வந்த ரோட்டு கடையில எல்லாம் சாப்பிடுறானுங்க. நீங்க பண்ற அலப்பறம் இருக்கே கிடையாதுப்பா. சரி பண்ண மாட்டேன். பக்க தானே போறேன். பண்ணி பாரு. பண்ண மாட்டேன்னா பண்ண மாட்டேன் தான். சரி, எல்லாருக்கும் ஒன்று சொல்ல மறந்துட்டேனே. என்னடி சொல்ல போற? இல்லடி, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாரோட செலவையும் உங்க மாமா ஏத்துக்கிறாராம். ஐ மீன் உங்க பிரபா மாமா ஏத்துக்கிறாராம். நான் எப்ப அப்படி சொன்னேன்? இப்ப சரி, ஓகே ஓகே. எனக்கு கூட ஓகேப்பா. இந்த விபரீத விளையாட்டுலாம் விளையாடாதீங்க, அவ்வளவுதான் சொல்லி. எங்களுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கூட வாங்கி தர மாட்டேன். எல்லாம் நியாயமா? இப்படி இதை படுத்தலாமா? ஏன் அவனை ஓட்டுறீங்க? எல்லாரும் உன் ஃப்ரெண்டை ஓட்டினாரு, அப்ப வரல சப்போர்ட்டுக்கு. ஓவர் தான். 2 பேருமே எப்பவுமே டாம் அண்ட் ஜெர்ரி தானே. நீங்க கூட்டு சேர்ந்துக்கிறீங்க இதுக்கு, அதுக்கு என்ன காரணம்? இதுதான் சேருவோம் என்னன்ற. சரி, ரொம்ப நேரம் என் கூட வந்துட்டேன், கொஞ்ச நேரம் என் கூட ஸ்பெண்ட் பண்ண எப்படிமா? வாங்கிட்டேன். இந்த ரூம் விட்டு வெளியே போலாம். வெளியவா? ஏன்? ஆமா, இவங்க யாரும் இங்க இருந்து போக மாட்டாங்க, நம்ம போலாம். உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் தனியாக பேசணும். பேசினதுக்கப்புறம் நான் உள்ள வந்துடுறேன். ஒன்னும் வேணாம், உங்க 10 நிமிஷம் பேச்சுன்னு எனக்கு தெரியும். இதுல அப்போ கொன்றுவேன். வர வர பறவை அடம் பிடிக்கிறத. அப்படிதான் அதை பிடிப்பேன். பிடிச்சாலும் சரியா ஒண்ணுமா இல்லையா? ஏங்க இந்த ஒரு ஜுரத்தை வச்சுட்டு நீங்க பண்ற அட்டகாசம் இருக்கே. நான் முடியாது. வா. பாருங்க. மாட்டேன். பார்த்தேன் நீ மாத்திடுவேன், எனக்கு தெரியும். நான் பாக்குறதாவே இல்லை. நாம போலாம், வா. அப்புறம் நம்ம திருப்பி இங்க வந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க விளையாடாதீங்க. சரி, நீ விளையாடாத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எதுக்குங்க இப்படி தூக்கிட்டு வந்திருக்கீங்க? ஏன்டி என் கூட இருக்க உனக்கு விருப்பமே இல்லையா? அப்படிலாம் இல்லை புச்சி, உன் கூட இருக்க எனக்கு என்ன ஆகுது? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லு. நீங்க உடம்பு சரியாத புருஷனை பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கிற நீ. என்ன புச்சி பார்த்துக்கணும்? ஏதாவது வேணுமா சாப்பிட்ட? இப்ப ஏதாவது என்ன கொடுத்துருவீங்க? எப்படி இருந்தாலும் வெளியில 4 பேக்கரி வரும், ஹோட்டலுங்க இருக்கும். என்ன வேணும்னு கேளுங்க, இறங்கி போய் வாங்கிட்டு வந்து தரேன். எனக்கு அவுட் சைட் ஃபுட்லாம் வேண்டாம். அச்சோ, ஸ்நாக்ஸ் அவசரமா போட்டதுனால ஸ்நாக்ஸ் எதுவுமே வாங்கல. நானே சேலம் போய் வாங்கிக்கலாம் தான் யோசிச்சேன். அங்கன்னா காரசாரமா ஏதாவது இருக்கும் அப்படின்னுட்டு. இப்ப இப்படி கேக்குறீங்க? வெறும் வீட்டுல இருந்த காஃபி பவுடர், சர்க்கரை, டீ தூள் அதெல்லாம் மட்டும் தான் எடுத்துட்டு வந்தேன். இப்பனா வேணா காஃபி டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னுட்டு. காஃபி டீ குடிக்கலாம். வீட்டுல இருந்து கொஞ்சம் ஸ்வீட்ஸு, முறுக்கு அதெல்லாம் சுட்டாங்களா, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்கேன். வேணா அதே ஏதாவது சாப்பிட்றீங்களா? ஆனா அர்லி மார்னிங் அதுவா சாப்பிடுவீங்க? சரி, காஃபி பிஸ்கெட் போட்டு தட்டுமா? எனக்கு வேண்டாம். எனக்கு என்னோட டின்னர் தான் வேணும். ஹலோ, இது மார்னிங், டின்னர் கேக்குறீங்க? சரி, எனக்கு என்ன ஃபுட்டு வேணும்னு உனக்கு தெரியுமே. எவ்வளோ கேட்டேன். இன்னும் என்னங்க சாப்பாடு இருக்கு எனக்கு தெரியலங்க. எனக்கு இப்போ புசிச்சாலும் நான் கடிக்கிற ஒரே விஷயம் என் பொண்டாட்டி தான். அவதான் வேணும். கிடைப்பாளா? கொண்டுருவேன். இப்போ கடிக்கணும் உங்களுக்கு, பிச்சு விடும் பிச்சு. கடிச்சாலும் சரியாகணும்னா நான் அவளை கடிக்கணும்ப்பா. கடிச்சாதான் எனக்கு சரியாகும். எங்க வர வர நீங்க வெறிநாயா மாறிட்டீங்க. சும்மா நான் என்ன சொல்றது, என்ன கேன் அப்படி சொல்றேன் பார்த்து. இந்த மனுஷன் அவரு கடிப்பானாம? நான் கடிப்பேன், உனக்கு என்ன பிரச்சனை?
இப்படி தூக்கிட்டு வந்திருக்கீங்களே அவங்க என்னென்ன பேசுவாங்கங்க? அவங்க கற்பனை நினைக்கிறதுக்கெல்லாம் இங்கே செய்ய விடுறதுக்கு என்ன ஆளா இருக்கு? கடிக்கிறதுக்கு கெஞ்சிட்டு இருக்கேன். அது அவங்களுக்கு தெரியுதா? ஒன்றும் தெரிய தேவையில்ல. ஒன்னே ஒன்று கடிச்சிக்கிறேன் ப்ளீஸ். ஏன் மீன்பு படுத்துற? ஒன்னே ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அடிச்சுக்கோங்க. பொறுமையா கடிங்க. ம் எது பேசு. ஏன் நீங்க மட்டும் கடிச்சிட்டே இருக்க? பிச்சு கூட பிச்சு. நான் எதுவும் பேச மாட்டேன். ம் சரிங்க, ஏதாவது என்ன பேசுறது? நான் மட்டும் பேசுறதுக்கு ஏதாவது டாபிக்கா கொடுத்துருக்கீங்க? போதாதா? ம் பாருங்கிற வாயை திறக்க மாட்டேன். போதும்னு. ம் பைப்பில் எதுவும் மார்க்கமாக போதும்னு நினைக்கிறேன். இந்தாங்க, போதும். நீங்க நோ பண்றீங்கன்னு தெரியுது. போதும், வேண்டாம். உங்க மைண்ட் இங்க இல்லைன்னு தெரியுது. போதும். ம் புச்சி வேண்டாம், புச்சி போதும், புச்சி. இதுக்கு என்னங்க? பாருங்க, விடுங்க. முடியாது. அப்பவே நினைச்சேன் உங்களை கடிக்க விடக்கூடாது. விட்டுங்கன்னு. மாட்டேன். புச்சி நீ சரியில்லை, விட்டு கைக்கிடு. கொஞ்சம் கடிக்கணும். வேண்டாம், நீ கடிச்ச வரைக்கும் போதும், விடு. இப்போதான் நல்லா இருக்கு விடுன்னா. இவர அம்முல இது கழுத்து வலிக்குது. இருக்கு என்னை பத்தி எனக்கு கால் பண்ணி சமாதானப்படுத்திடுவோம் அதானே? எஸ்கேப் ஆயிடுவோம். உன்னை பார்க்க விடுறதாவே இல்லை. உன்னை பார்த்தா தான் நான் மனசு மாறுமே. பார்க்கவே தயாரா இல்லை. கேடி அடி வாங்க கேடி. என்ன பண்ற? புச்சி கடிச்சது போதும், புச்சி விட்டு புச்சி. வாட்டி வாங்க பொறுப்பு இருக்க அமைதியாரு. பாரு இவர. ஏங்க இதெல்லாமே ஜுரத்துக்கு மருந்து விழுந்துருங்க, வெறுப்பு ஏதாதீங்க. உங்க கையுங்க பாவக கையை விட்டுருங்க கைய. வெறுப்பு ஏத்தாதானே? அம்மே ரொம்ப இருந்தேன். எங்க இது பெரியங்க, யாராவது வந்துருவாங்க, வெறுப்பு ஏத்தாதீங்க. ரூம் எல்லாருக்கும் பொதுவாக்குனது நீ தானே? சாமி தெரியாம பண்ணிட்டோம். காலில் வேணா விழுற, கொஞ்சம் எழுந்து வாயேன். யாது தங்கம்ல. உனக்கு கேட்கறதா தெரியா? இப்ப பாரு பிளாக்மெயில். நான் வரல. என்னங்க வாங்க, சரி வாங்க. சரி. நீனும் சரி போதும். ம்ஹும். வேண்டாமா. ஆமா, இது வெளியம்மா யார் வேணா வருவாங்கம்மா. புரிஞ்சுக்கோமா. இதை ரூம் சொல்லியிருக்கல, அப்புறம் என்ன? ரூமுக்கு ஒத்துக்கிற. இதை ஒத்துக்கிறேன். என்ன சமாளிக்கலாம்னு நினைக்காத. அப்படிலாம் இல்லை தங்கம், விடு. ஒன்னு அப்புறம் விட்டுதான். வேண்டாம் பூச்சி. குட் மார்னிங் சார், வெல்கம். வெரி குட் மார்னிங். இங்க ரூம் புக் பண்ணிருக்கோம் சார். வீரா. வீரான்ற நேம் புக் ஆகலையே சார். நேற்று நைட் தான் புக் பண்ணோம். திவ்யா இருக்கா பாருங்க. ஓகே ஓகே, 2 பங்களா 9 ரூம்ஸ். ஆமா. எஸ் சார், திவ்யா வீரான் புக் பண்ணியிருக்காங்க. என்ன சொன்னீங்க? திவ்யா வீரான் புக் பண்ணியிருக்காங்க சார். ஆமா தான். ஓகே சார், அட்வான்ஸ் பே பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ எதுவும் பே பண்ண தேவையில்லை. ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி ஃப்ரீயாக தான் சார் இருக்குது, நீங்கள் ஆக்குபை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஐடி கொடுத்து ஒரு சைன் போட்டுருங்க, அவ்வளோதான். நானே போட்டுருந்தேன் இல்லையா? ப்ராப்ளம் சார், போட்டுடலாம். அட்ரஸ் எழுதிட்டு நீங்கள் சைன் போட்டுட்டீங்கன்னா ஆளுங்க அங்கே கூட்டிகிட்டு போயிடுவாங்க சார் எல்லாரையும். நீங்க அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க, நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன். ஓகே சார். மினிட்ஸ் சார். வெயிட், நீங்க போங்க. என்னடா பல்ப் எரியுது? திவ்யா வீரா போட்டது கடை இந்த பல்ப்பு. எப்படா அவ தைரியமா இதை போட்டுட்டா? என்ன கேட்டா அது என்னவோ, அவளை கேட்டா தான் தெரியும். எல்லாரும் திவ்யா வீரான்னு கேட்க முடியல. நல்லா இருக்குல்ல? இருக்காதா உனக்கு? ஆமாண்டா, என்னோட பல வருஷ கனவு இல்ல அது. அவ போட்டிருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு இப்போ பக்கம் போல இருக்கே. ஒன்று எல்லாரையும் அவங்க ரூம் காமிச்சிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், புரியுதா? சேட்டையே கொஞ்ச நேரம் நிறுத்திவி. ஆமாண்டா ஆமா. இல்லைன்னா அவங்க பக்கம் பக்கம் பிச்சுக்கிட்டு ஓடிவா. எல்லாரையும் செட்டில் பண்ணிட்டு அவளை இழுத்து பிடிச்சாதான் உண்டு. அப்பயும் என் தங்கச்சி டார்ச்சர் பண்ணி இழுத்து பிடிப்பேன். அப்பயும் தங்கச்சி இழுத்து பிடிச்சாதான் இருக்கும். சரி சரி, விடு விடு. செம்ம வியூ ப்ரோ. செல்ஃபி எடுக்கலாம் செம்மையா இருக்கும் போல இருக்கு. ஆமாண்டா, உனக்கு இதை விட்டா வேற தெரியாது. இப்போ போனாலும் போனும் கையும் செல்ஃபி ஸ்டேட்டஸ் இதேதான் வேலை எல்லாம் மச்சானு. ஆமா ஆமா, இவன் ஏனோ இப்படி இருக்கான். விடுங்க விடுங்க. ஆனா நிஜமா சூப்பரா இருக்குல்ல? ஆனா பெண்ட் என்னவோ கம்மி பெண்டு தான்.
இன்னும் ஒரு 20 இருந்திருக்குமா. ஆனா அப்பா வளையும் போது செமையா வளையுது. அதெல்லாம் வீடியோ ஷூட் பண்ணப்பா. ஆமா ஆமா நல்லாதான் இருந்துச்சு. சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். ரோடு சைடெல்லாம் நிறைய முட்டி முட்டி சுவரெல்லாம் உடஞ்சிருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் சரிதான் பண்ணணும். கயிறு கட்டி விட்டுருக்காங்க. முன்ன மாதிரி பல கிறுக்கங்களும் இருக்கு பத்தியா. அங்கங்க நின்று அது மேல ஏறி நின்று போட்டோ எடுக்கிறோம். கொஞ்சம் ஸ்லிப் ஆனா என்ன ஆகுறது? ஸ்லிப் ஆகி இவங்க விழுந்துட வேண்டியது, அப்புறம் அடுத்தவங்க மேல குறை சொல்ல வேண்டியது. எப்படி ஸ்லிப் ஆவாங்க? கீஸ் நிறைய இருக்கு. ஒவ்வொரு டேர்னுக்கும் ஹார்ன் அடிக்கிறாங்க. ஏதோ ஒரு வண்டியில வித்தியாசமான ஹார்ன் அடிச்சு பயந்து ஸ்லிப் ஆனினா என்ன பண்ணுவேன்? மங்கி எங்கேயோ ஓடி வருது, அதை பார்த்து பயந்து குதிச்சின்னா என்ன பண்ணுவேன்? அவசரத்துக்கு இந்த பக்கம் குதிச்சின்னா ரோடு, அப்ப கூட என்ன எதிர்க்க வர வண்டியும் மேல குதிச்சிருவேன். அந்த பக்கம் குதிச்சுன்னா ஒரே அடியா போக வேண்டியதான். என்னவோ சரிதான். அந்த பயம் இல்லாம தான் மயக்குள்ள நிக்குதுங்க. ரொம்பவும் குளிர்ல, வெக்கையாவும் இல்லை, நல்லாதான் இருக்கு. ஆமா, நல்ல பெரிய ரெசார்ட் போல. அங்கங்க பில்டிங் இருக்கு. இந்த மலையில பாதி இவங்க ஆக்கிரமிச்ச மாதிரியே இருக்கு. ஆமா அப்படிதான். சரி வாங்க, ரூம் போய் ஃப்ரெஷ் ஆகும். ஆமாண்டா வா போலாம். ஆனா மணி ஒரு 11:30 மாதிரியே தெரியல பாரு. ஆமாம் ப்ரோ, மழைக்காலம்லாம் அதான் அப்படி தெரிஞ்சு போல. நல்லாதான் பாத்திருக்கா. நல்லா இருக்கு குளு குளுன்னு. ஆமா ஆமா கியூட்டா இருக்கு. இங்கே பசங்க விளையாடுறதுக்குலாம் நிறைய கேம் எல்லாம் இருக்கு போல. ஊஞ்சல் சறுக்கு முறை அது மாதிரிலாம் இருக்கு போல இருக்கு. ஆமா ஜாலியா விளையாடலாம். ஆமே பெரியம்மா சொன்னது பசங்களுக்கு, உங்களுக்கு இல்ல. எனக்கு மட்டும் என்ன வயசாயிடுச்சு? நானும் பசங்க லிஸ்ட் தான். அதானே. ஏன் நாங்களாம் விளையாடக்கூடாதா என்ன? ஏம்மா ஏன்? எங்களை மட்டும் மற்ற விஷயத்துக்குலாம் கடா வயசாயிடுச்சுன்ற இப்ப நீ என்ன இப்படி சொல்ற? எங்க அம்மா அப்பாவும் இருக்காங்கல்ல, அதனால நானும் குழந்தை தான். ஆமாண்டி ஆமா, எல்லாம் குழந்தைங்க தான். போய் ஆடுங்க போங்க. சூப்பரா இருக்கு. சூப்பரா தான் பார்த்திருக்கா. அதெல்லாம் நல்லா தான் பார்க்கும். அது கூட கொஞ்சம் பெருமையா சொல்லிடாத. இல்லக்கா நான் ஒன்றும் சொல்லல. ஆமா நிஜமாவே கியூட்டா இருக்கு. ஊட்டி போயிருந்தா கூட ரொம்ப குளிர் ஃபீல் பண்ணிருப்போம். இது நல்லா தான் இருக்கு. ஆமா சூப்பரா இருக்குல்ல. ஃப்ரெஷ் ஆயிட்டு ஊசத்த ஆரம்பிச்சிடணும். சரி ஃபர்ஸ்ட் வாங்க ரூமுக்கு போலாம். ஆமா ஆமா, அப்புறம் திடீர்னு வந்து வாங்க கிளம்புங்கன்னு வா. அதனால கொஞ்சம் படுத்து எழுந்துட்டு கிளம்பலாம். ஆமாக்கா வாங்க போலாம். என்னங்க இது மூச்சு வாங்குது? இப்படி மேடரை விட்டாலங்க இவ்வளவு தூரம் நடந்து வரணுமா என்ன? தெரியலையே, உன் பேத்தி பார்த்த லட்சணம் அப்படியா இருக்கும். தானே பார்க்கும். நீ எப்படி பார்த்தது? இல்ல யோசிச்சு தானே பார்க்கும். ஓ என் பேத்தி. சரிங்க சரி. வர வரைக்கும் கொஞ்ச நேரம் நின்று இருக்கலாம். இந்த அளவுக்குலாம் பொறுமை ஏதோ இருக்கு. பார்த்து வச்சிருக்கு பாருமா, அது மூஞ்சி மாதிரி. அதானே எவ்வளவு தூரம் நடக்கிறது? இப்படியா பார்ப்பாங்க? தானே அதை நம்பி கொடுக்குறாங்க. அது ஒரு முட்டாளு. சொந்த மாதிரி இருந்து குழந்தை கருக்குதுங்களே. என்ன புலம்பிட்டு போறீங்க? வீரா வர வரைக்கும் இருங்கன்னு கேட்கல. சரி அவ வர வரைக்கும் இருங்கன்னு அதுக்கும் கேட்கல. கிளம்பி வந்துட்டீங்க. வந்துட்டு இப்ப புலம்பிட்டு இருக்கீங்க. நடக்க ஆரம்பிச்சு எப்ப போகும்னு தெரியல. அப்புறம் வாடி வா. திடீரா இப்பதான் இந்த ஆயிரத்தா தேடினியா? எனக்கு புரியல, நீங்க எப்படி வந்தீங்க? என்ன ரூம் இது? இவ்வளவு தூரம் நடக்க வைக்கிறோம். ஏய் கிணத்தை பார்த்திருக்க? இவ்வளவு தூரம் நடக்க வச்சிருக்க? அறிவில்ல? வயசானவங்க எப்படி வருவாங்க? யாரை கேட்டு நீங்க வந்தீங்க? ஏன்டா அப்படி கேக்குற? இல்ல, இது எவ்வளவு சுத்து, இப்படி வந்திருக்கீங்க? இது சுத்து வழியா? ஆமா, இது சும்மா நடக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்காக. மலை மேல ஏற ஆசைப்படுறவங்களுக்கு மலை பயமா இருக்கும்ல, அவங்க இப்படி நடக்கட்டும்ன்ற கான்செப்ட்காக இது மேடு, ஐ மீன் மலை ஏறுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த மாதிரி ரோடு இது. அதே மாதிரி மலையில ஓட்ட பயப்படுவாங்கல்ல சில பேர், கார், அவங்க எல்லாம் அவங்க இதுக்கு வரத்துக்காக வச்சிருக்க இடம் இது. இதுல போய் வந்துட்டு இருக்கீங்க. அப்ப இந்த பக்கம் வரட்டாது இல்லையா? யார் சொல்றது உங்களை இந்த பக்கம் வரணும்னு? எல்லாம் இந்த சிவா லூசுதான். ஏய், படிச்சிருக்க, இது கூட தெரியாதா? ரெசார்ட்ல கேப் இருக்கும்னு. என்னடி சொல்ற? ஆமாயா, இங்க இவங்களே வண்டி வச்சிருப்பாங்க, ஓப்பன் ஆட்டோ மாதிரி. அதை எடுத்துட்டு போய் நம்ம ரூம்ல விட்டுருவாங்க. நம்ம எப்ப சர்வீஸ் போறோம்ல, வெளியே வரதுக்கு அது வண்டி வரும் நம்மளோட பார்க்கிங் ஏரியா வரைக்கும். கடவுளே. நம்மளுக்கு நிஜமாவே கொஞ்சம் நடக்கிற தூரம் தான். அதனால எல்லாரும் வண்டியில தான் விட்டு வந்தேன். வந்து பார்த்தா நீங்க இந்த மாதிரி ஏறலன்னு வண்டிக்காரர் சொன்னாரு. அப்புறம் நீங்க எங்க போயிருப்பீங்க யோசிக்கும் போது அவர் தான் சொன்னாரு, அந்த பக்கம் ஒரு வழி இருக்குமா, தெரியாம அப்படி போயிட்டாங்களான்னு தெரியலமான்ட்டு. அதனாலதான் அங்கிருந்து இப்படி ஓடி வந்தேன். குழந்தை திட்டு படிச்ச முட்டாளுன்னு. கடைசியில யார் படிச்ச முட்டாளு? எல்லாம் இப்ப நடந்து வந்திருக்கீங்க இங்க. குழந்தை அவருக்கு இதெல்லாம் தெரியுமா? புதுசு. அவன் என்ன ஓட்டலா தெரியுதா? என் குழந்தை மட்டும் நான் ஓட்டலா தெரியுது. படிச்ச பொழுதாரு விசாரிக்கணும் 4 பேர்கிட்ட. இப்படியா பெரியவங்க கிட்ட சொல்லி அனுப்புவா? சரியத்தை விடுங்க. சரி நீங்க இங்கேயே நில்லுங்க, நான் அந்த வண்டி இப்படி அனுப்பி வைக்கிறேன். தயவு செஞ்சு அதை பண்ணுடி. சில பேரோட வீம்புக்கு நடந்து வந்து நம்ம படுற பாடு இருக்கே. நடந்து வந்தா நடந்து வரட்டும், அங்கேயே நிக்க வேண்டியதானே ஆயா, வரவர் வரட்டும்ட்டு. நான் பண்ணாம போயிட்டேன்.
சரி இரு, நான் அந்த வண்டி அனுப்பி வைக்கிறேன், அவங்க ஒன்று ரூம்ல விட்டுருவாங்க. எனக்கு வேற வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சரி ராஜா, நான் கிளம்புறேன், வண்டி வரோன்னு. விளையாட்டு கண்ணு இருக்கும் வேலை எங்க கூட. தாத்தா, நான் இருந்தா பல பேருக்கு பிடிக்காது. நான் வண்டி அனுப்புறேன். எல்லாரும் யாரை கருத்து கொட்டுறாங்களோ அவங்க தான் உங்களுக்கு உதவி பண்ண வராங்க. ஏன்டா இப்படி இருக்கும்? இப்படியா சொல்லலாம்? எல்லாருமே மானத்தை வாங்கிச்சு வர வர இந்த பொண்ணு. அது பாசம் கிடைக்காத போதா தெரிய போகுது. என்னைக்கோ ஒரு மொத்தமா வெத்து தூக்கி போட போகுது. அன்னைக்கு தெரியும் அவங்களுக்கு. என்னை வெறுத்து தூக்கி போட்டுருவா. கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும். அன்னைக்கு என் பேத்தி பாசம் கிடைக்கும் நீங்கிறியா இல்லையா மட்டும் பாருங்க நீங்க. என்ன சபிக்கிற? நான் உண்மையை சொன்னேன். இப்பவே அவ உங்களை வீரா தாத்தாவை மட்டும் தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டா. தெரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்ற? நேற்று சொல்லும்போது சொன்னாலே உங்க பேரனோட தாத்தா பத்தில எனக்கு என்ன கவலைன்ட்டு. அதுக்கப்புறம் அப்படியே மாறிடுவீங்க, அவ்வளவுதான். என் தங்க மாறாது. அவன் எல்லாத்தையும் நான் இருக்கிறதாவது. என்கிட்ட மறைக்கலாம், ஆனா நிறைய தப்பு பண்றீங்கன்னு உங்களுக்கே தெரியும். யோசிச்சுக்கோங்க. பேரனா பேத்தியான்னு வரும்போது பேரன் பக்கமே நிக்கிறீங்க எல்லா வாட்டியும். அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். ஆனா எல்லா வாட்டியும் உண்மை தெரியும் போது பேத்தி பக்கம் நியாயம் இருக்குன்னு தெரியும், இருந்தாலும் பேரன் பக்கம் நிக்கணும்னு நிக்கிறீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இப்பவும் ஏதோ பெரிய தப்பு பண்ணிருக்கான், ஆனா நீங்க அவன் பக்கம் தான் நிக்கிறீங்க, அதானே? எனக்கு தப்பு பண்ணல. எப்படின்னா போப்பா சாமி. இன்னைக்கு தான் வந்து அழுவலை காலை பிடிச்சிட்டு அன்னைக்கு பாத்துக்கிறேன். நான் அழ போறேன். ஏய், நான் அழ மாட்டேன். சிங்கம் தெரிஞ்சு பாக்குறேன். இந்த சிங்கம் ஒரு நாள் என் பேத்தி பேச மாட்டேன்னு வந்து அழுவோம்ல, அன்னைக்கு பாத்துக்கிறேன்.